Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 18. ஷேக்ஸ்பியர் கேட்டாரா இல்லையா, அழுகிப்போன ஆப்பிள்களில் தேர்ந்தெடுப்பதற்கு என்ன இருக்க முடியும்னு? அந்த மாதிரி என்று தர்மு சிவராஜ் ஆரம்பித்தது தான் தாமதம். ஷேக்ஸ்பியரை தூக்கி கொள்ளிடத்தில் போடு என்று சர்க்கரை படியில் என்று வெடித்தான். கிக் என்றார் சிவராஜ் விழிப்புதுங்க. அது அவருடைய அபிப்பிராயம் அல்ல, விக்கல். இட்லியை எண்ணெய் மிளகாய் பொடியில் ஒரு அமுக்கி உள்ளே தள்ளி கொண்டிருந்த அவரை சர்க்கரையின் பேச்சு தூக்கி வாரி போட வைத்ததே காரணம். அந்த ஆங்கில இலக்கியத்தின் சக்கரவர்த்தியை கொள்ளிடத்தில் போட்டாலும் சரி, டேம்ஸ் நதியில் தூக்கி எறிந்தாலும் சரி, சிவராஜுக்கு ஆட்சேபம் கிடையாது. ஆனால் சர்க்கரையின் வாயில் அப்படிப்பட்ட வாக்கியம் வந்ததைத்தான் அவரால் நம்ப முடியவில்லை. மனிதர்களுக்கு விரக்தியில் பைத்தியம் ஏற்படுவது உண்டுதான். ஏமாற்றத்தினால் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு செல்வோரும் உண்டு. ஆனால் சர்க்கரைக்கு இப்படி நேரும் என்று அவர் நினைக்கவே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா என்று அவர் ஏதோ கூற முயன்றார் சர்க்கரையை தேற்றும் எண்ணத்தில். நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் தயவு பண்ணி என்று அவரை அடக்கிவிட்டான் தர்மு சிவராஜ். ஏதோ நாய் கண்காட்சியாக பன்றி கண்காட்சியாக படம் பிடிக்க வேண்டும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, போய் ஃபிலிமை பாழடிச்சிட்டு வாங்க. பாவம் சிவராஜின் சின்ன சரீரம் இன்னும் சின்னதாயிற்று. பரிதாபமாக தட்டிலேயே கை கழுவி விட்டு எழுந்து கொண்டான். தர்மு சிவராஜின் இல்லத்தின் பின்புறத்தில் இருந்த சமையற்கட்டு அது. சமையற்காரி அம்மினி ஆவி பறக்க எடுத்து வரும் இட்லிகளின் சுகந்தமான வெந்த மனம் நாசியை நெருடி கொண்டிருக்க, வெயிலும் உள்ளே நுழையலாமா என்று ஆசைப்படுவது போல ஜன்னல் வழியை மெல்ல எட்டி பார்த்து கொண்டிருந்தது. காலை 7 மணி அளவு. மூவரும் தரையில் சப்பனமிட்டு அமர்ந்து சிற்றுண்டி அருந்தி கொண்டிருந்த வேளை, மேனாட்டு பாணியில் அமைந்திருந்த டைனிங் ஹாலில் ரிப்பேர் நடைபெற்று வந்ததால் இங்கே இடம் மாறியிருந்தது. பிரின்சிபல் தர்மு தன் வழக்கப்படி வெளி வெராண்டாவில் விழுந்து கிடந்த தினசரியை கையில் எடுத்து கொண்டு வந்து உட்கார்ந்திருந்தாள். எங்கள் அடுப்பு சௌகரியம் இல்லைம்மா, கட்டி கொடுத்தீங்கன்னா தேவையில்லை என்று அம்மணி முறையிட்டு கொண்டிருந்தாள். பார்க்கலாம் என்று தர்மு பெருமூச்சறிந்தால். கல்லூரி நிர்வாகத்தினர் எல்லா ஆசிரியர்களுக்கும் பிரின்சிபலுக்கும் ஹாஸ்டலை ஒட்டி விடுதிகள் கட்டி தரப்போவதாக வெகு நாளாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி புது வீட்டுக்கு போக நேரிவிடமானால் இந்த பழைய வீட்டுக்கு செலவழிப்பான் என்று பல ரிப்பேர்களை ஒத்தி போட்டு கொண்டு வந்தது இனி முடியாது போல் இருக்கிறது. திடீரென்று அவள் பார்வை செய்தித்தாளில் நின்றது. அட, என்ன சக்கரை என்றாள். அதிசய பெண் அம்பிகா என்ற தலைப்புடன் முதல் பக்கத்திலே கொட்டை எழுத்திலே வெளியாகியிருந்த செய்திதான் காரணம். அம்பிகாவை மீண்டும் ஒரு முறை பரீட்சை செய்வதற்காக அவளை தாஸ் என்ற வாலிபனிடம் கலிவரதன் அழைத்துச் சென்றதாகவும், முன்ஜென்மத்தில் அந்த வாலிபனை சுவீகாரம் செய்ய எடுத்துக்கொள்வதாக இருந்த விஷயத்தை அம்பிகா கச்சிதமாக நினைவுபடுத்தி சொன்னதாகவும் அந்த செய்தித்தாளில் விவரம் வந்திருந்தது. தர்முக்கு ஓரளவு தன் மருமானின் நீள் முகத்துக்கு காரணம் புரிந்தது. நேற்று பூரா அவன் யாருடனும் பேசவில்லை. பம்பாயிலிருந்து வந்திருந்த சில புத்தகங்களில் மூழ்கியிருந்தான். இன்று காலையிலிருந்தும் உற்சாகமாக இருக்கவில்லை. பல் விளக்கும் போது எங்கோ கவனத்துடன் பிரஷ் பூராவும் பர்பஸை பிதுக்கி வழியை விட்டு கொண்டிருந்ததை கூட தர்மு கவனித்தாள். உலகமே ஒரு சோகமேடு தான், இதில் உனக்கு என்ன தனியான சோகம் என்று மருமானை தேற்றுவதாக நினைத்து ஷேக்ஸ்பியரை மேற்கோள் காட்ட முற்பட்ட போதுதான் அவரை தூக்கி கொள்ளிடத்தில் எறியும்படி சர்க்கரை சிபாரிசு செய்தான். இவனுக்கு என்ன கவலைன்னு இப்போது அளவா புரியுது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டால் தர்மு. அதே சமயம் தன் கல்லூரியின் பெயரும் மாணவியின் பெயரும் மீண்டும் அடிபடுகிறதே என்ற கவலையும் நிர்வாக குழு பிரமுகர் முன்பு ஒரு முறை கோபித்து கொண்டதன் நினைவும் ஏற்படவே, எனக்கு என்னவோ சக்கரை, இந்த விஷயத்தை நீ விட்டுடலாம்னு தோணுது. நீ குடையத்தான் பெரிதாகுது. ஒரு நாளே அமளி என்று தெரிகிறதா பார் என்று குறை கூறினாள். சர்க்கரை ரோஷத்துடன், இது ஒரு நாள் அமளி இல்லாத, ஒரு நாளில் தீரவே தீராது. இவ்வளவுக்கும் பின்னாலும் ஒரு சதி நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து வந்தாலும் என்ன தோல்வி நேரிட்டாலும் அதை உடைக்காமல் விட போகிறதில்லை நான் என்றான். ஆபத்தும் தோல்வியும் உன்னோடு வந்துவிட்ட உன்னால் போவிட்டால் தான் சரிதான், எனக்கும் என் கல்லூரிக்கு சேர்ந்து வருதே என்று கடுமையாக பதிலளித்தாள் தர்மு. நீ மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை குறைந்தபட்சம் ரகசியமாவது வச்சுக்கொள்ளக்கூடாதா? எதுக்காக உடனுக்குடன் பத்திரிகைக்கு வேறு செய்தி அனுப்பி என் கல்லூரியின் மானத்தை வாங்குற? நீ சொல்கிறது நியாயமில்லாத என்று சர்க்கரை குரலை தாழ்த்தி கொண்டான். நான் ரொம்ப ரகசியமாக தான் வச்சுருந்தேன். பத்திரிகை செய்தி கொடுத்தவனும் நான் இல்லை. இதெல்லாம் விளம்பரமாக வேண்டும்னா யாரோ ரொம்ப அக்கறையாக இருக்காங்க, அவங்க தான் அனுப்பியிருக்க வேணும். சரி, இட்லி ஆறுது, சாப்பிடு என்றாள் தர்மு சமாதானமாக. மருமானை அதிகமாக கடிந்து கொண்டு விட்டோம் என்று அவளுக்கு தோன்றியது. அலுப்புடன் இட்லியை விண்டு வாயில் போட்டுக்கொண்டான் சர்க்கரை. நிலைப்படி அருகே நிழலாடுவதைக் கண்டு தலை நிமிர்ந்தாள் தர்மு. அவள் கணவரான சிவராஜ் தான் வெளியே போவதற்கு ஏற்றபடி உடையலங்காரம் செய்து கொண்டிருந்த மனிதர் தலையை சொரிந்து கொண்டவாறு சர்க்கரையின் பக்கம் விரலை நீட்டி ஏதோ ஜாடை காட்டினார். தர்மு புரிந்து கொண்டவளாக சிரித்துவிட்டு, என்ன சர்க்கரை, அந்த அடையார் பங்களா ஃபோட்டோகளில் ஒன்று மட்டும் இன்னும் திருப்பி தராமல் இருக்கியாமே, தரக்கூடாதா? அத்தான் கெஞ்சரா இருப்பார் என்றாள் சர்க்கரை கோபத்துடன்.
என்னத்த விஷயம் தெரியாமல் நான் என்ன அவரை போல் ஃபோட்டோ ஆல்பமாக சேர்த்துருக்கேன்? இல்லை, அந்த ஒன்றை மட்டும் சர்வதேச புகைப்பட போட்சிக்கு அனுப்பி 1000 பவுன் தட்டி விட போகிறேனா என்றான். பின்ன கொடுத்துடுறேன். அதில் தலைவர சமாச்சாரம் ஒன்று இருக்குது, சும்மாவை சொல்கிறேன். அண்ட பகிரண்ட பட்சிகள் பேசிக்கொள்ளுமே, இதை கேட்டவங்க வெளியே சொன்னால் 1000 சுக்கலாக வெடிச்சு விடும் போல் இருக்குது. அது மாதிரி அத்தனை ஆபத்தான காரியம், ரகசியம். அதை வைத்து கொண்டிருந்தால் அத்தனுக்கு தான் ஆபத்து. பரவாயில்லையா, கேளு. சிவராஜ் அதற்கப்புறம் தாமதிக்கவில்லை. சக்கரையின் பேச்சு முடியும் முன்னே அவர் போய்விட்டார். கவலையுடன் அவனை ஒரு வினாடி பார்த்துவிட்டு வெளியே சென்றால் தர்முவும். சர்க்கரை காப்பியை உறிஞ்சியபடி சமையலறையிலேயே பல நிமிடங்கள் வரை உட்கார்ந்திருந்தான். நேற்று கிட்டிய தோல்வியின் முழு பரிமாணமும் இப்போதுதான் அவனை பிடித்து கொண்டார் போலாயிற்று. குடிகாரனான கலிவரதன் தன்னைத்தானே நொந்து கொண்டவனாக மதுப்புட்டிகளை காருக்குள் உடைத்து ஆவேசப்பட்டதும் வேண்டாம் வேண்டாம் என்று அவனது இரு கைகளையும் தானும் பொன்னடியுமாக கெட்டியாக அமுக்கி பிடித்து அடக்கியதும், அதற்குள் காரை சுற்றி கூடிவிட்ட 4-5 பேர்களை விரட்ட முடியாமல் காரை தானே ஸ்டார்ட் செய்து கொஞ்ச தூரம் தள்ளிச் சென்று நிறுத்தியதும், பிறகு வேறு எதுவும் பேச தெரியாமல் எஜமான பத்திரமா பங்களாவுக்கு அழைத்துச்சால் என்று பொன்னடியிடம் ஒப்படைத்துவிட்டு தான் காரிலிருந்து இறங்கி விடை பெற்று கொண்டதும் சர்க்கரையின் கண் முன்னாலே நின்று கொண்டிருந்தனர். தன் நம்பிக்கையை மாற்றிக்கொள்ளும் பலவீன உள்ளம் சர்க்கரைக்கு இருக்கவில்லை. மிக மிக எச்சரிக்கையாக வகுத்த திட்டத்திலும் இங்கோ ஒரு ஓட்டை இருந்து அம்பிகாவின் வேஷத்துக்கு சாதகம் செய்துவிட்டது என்றுதான் அவன் எண்ணினான். மற்றபடி அம்பிகாவின் முற்பிறப்பு விஷயத்தில் அவனுக்கு நம்பிக்கை பிறந்து விடவில்லை. ராஜஸ்தான் சர்வகலாசாலையில் சமீபத்தில் பேராசைக்காலஜி பிரிவு ஒன்றை தொடங்கி முற்பிரிவு நினைவுகள் இருப்பதாக சொல்லி பலரை பேட்டி கண்டு ஆராய்ச்சிகள் செய்து வருவதை அவன் தொடர்ந்து படித்தும் கவனித்தும் வருகிறான். அவனுடைய அறிவுக்கும் மனத்துக்கும் எட்டிய வரையில் முற்பிறவியை அனுமானம் செய்யும்படியாக எந்த கேஸும் இருக்கவில்லை. கடந்து போன ஒரு வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் சம்பந்தப்பட்ட மனிதர்களையும் ஞாபகம் இருப்பதாக பலர் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு எக்ஸ்ட்ரா செரிப்ரல் மெமரி, ECM என்று மனதத்துவ ஆராய்ச்சியாளர்கள் பெயர் கூட சூட்டியிருப்பதும் உண்மையே. ஆனால் டெலிபதி எனப்படும் மானச தந்தியும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்பதையும் அதே நிபுணர்கள் ஒட்டிக்கொண்டார்கள். சித்த உறுதி படைத்த ஒருவன் பலவீன உள்ளம் படைத்த இன்னொருவரை தன் எண்ணங்களுக்கு தக்கபடி இயங்க வைக்க முடியும் என்பதை 2 நூற்றாண்டு காலமாக பல வகை சோதனைகளும் ஆதாரங்களும் நிரூபித்து வைத்திருக்கின்றன. இதன் மூலம் முற்பிறப்பு நினைவுகளை யார் மனத்திலும் யாரும் ஏற்றுவது சாத்தியமே. ஆனால் அம்பிகாவின் விஷயத்தில் அந்த தந்திரத்தை யார் எப்படி இவ்வளவு சுலபமாக டக்கு நிறைவேற்றி வருகிறார்கள்? அது ஒன்றுதான் சர்க்கரை குழப்பிக் கொண்டிருந்தது என்றாலும் அந்த குழப்பத்துக்கான விடையை சூரியன் பங்களாவுக்குள்ளே தான் தேட வேண்டும் என்பதையும் சர்க்கரை உணர்ந்திருந்தான். காப்பி டம்ளரை வைத்துவிட்டு எழுந்தபோது சர்க்கரையின் மனம் சிறிதும் தெம்பும் நிம்மதியும் பெற்றிருந்தது. எப்படி நம்ம தோக்க மாட்டோம் என்ற நம்பிக்கை அவன் உள்ளத்தில் மீண்டும் பசுமையுடன் துளிர்த்தது. அத்தையின் கையில் இருந்த பேப்பர் எங்கே என்று தேடிக்கொண்டு அவளுடைய அறைக்குள் நுழைந்தான். காலடி ஓசை கேட்டதும் சடக்கென்று அத்தை அலமாரியை சாத்துவது அவன் கண்ணில் பட்டுவிட்டது. முகத்தை சுழித்த தர்மு சிவராஜ், அப்பப்பா, உன்னை போய் ஒரு அமைச்சர் டிடெக்டிவை வீட்டில் வச்சுக்கொண்டா வினையே வேண்டாம். ரகசியமாக ஒரு காரியம் செய்ய முடியலையே என்றாள். ரகசியமாக எதையும் செய்யாமல் இருந்துறேன் என்றான் சர்க்கரை. இப்போது நீ எதை ஒழிச்சேன்னு நீயாவே சொல்லிட்டா நல்லது. நானாக அதை கண்டுபிடிக்க போகுன்னு உனக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான அபாயங்கள் மிச்சமாகும். நீ தலைகீழாக நின்னாலும் நடக்காது என்றாள் தர்மு தீர்மானமாக. அவரிடமிருந்து ஃபோட்டோவை பறித்து கொண்டு போகிற மாதிரி என்னிடமிருந்து இதை பறித்து கொண்டு போயிடுவேன். பறித்து கொள்கிற அளவுக்கு மதிப்புள்ள பொருள் தானா? அப்படின்னா இரு இந்த வீட்டுக்கு மூளை ஒரு மூவி கேமரா, ஒரு ஒளிப்பதிவு கருவி வைத்து சட்டென்று அவன் பேச்சென்றது. அட ஆமாம், நல்ல ஐடியா. எது நல்ல ஐடியா என்று தர்மு சிவராஜ் வினவியது வெறும் சுவரை பார்த்துத்தான். அந்த ஷேக்ஸ்பியர் பித்தன் தலை தெறிக்கும் வேகத்தில் விரைந்து கொண்டிருந்தான் பர்மா பஜாரை நோக்கி. அம்பிகாவை பற்றிய பிரச்சனை மீண்டும் அவனை கவி கொண்டு விட்டது. வாங்க சார், வாங்க. சட்டென்று கையிலிருந்து சிகரெட்டை தூக்கி எறிந்து விட்டு சர்க்கரை வரவேற்றான் பர்மா பஜார் பக்கிரிசாமி. அவன் உபயோகிக்கும் மட்டமான சிகரெட்டின் நெடி குப்பென்று வீசியதால் சர்க்கரை சற்று எட்டவே நின்று கொண்ட பிறகு, ஊசோ தாத்தா விஷயமா இப்போது வரல. ஒரு அயல் நாட்டு சரக்கு மலிவாக வாங்கணும். ரொம்ப சின்னதாக ஒரு டேப் ரெக்கார்டர் தேவை. மைக் இருக்குது பாரு, அது கண்ணுக்கே புலப்படக்கூடாது. கைப்பிடிக்கல் அடங்குற அளவுக்கு சிறிதாக இருக்கணும். கிடைக்குமா என்று கேட்டான். என்று பக்கிரிசாமி கை உதறினான். அருமையான ஜப்பான் மேக் சார். நம்ம ஃப்ரெண்டு ஒருவன் சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்திருந்தான். கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ள உளவு பார்ப்பதற்காக சீனாக்காரங்க ரகசியமாக பொருத்தி வச்சுருவாங்களாம். இருக்கிற இடமே தெரியாதான். அதே தான் என்று உற்சாகத்துடன் அவனை தட்டி கொடுத்தான் சர்க்கரை. நமக்கு அந்த மாதிரி உளவு வேலைக்கான அது தேவைப்படுகிறது. இப்போது அங்கே எங்கே அது ஒரு பார்ட்டி வாங்கிட்டு போயிடுதாமே. 1500 ரூபாய்க்கு கொடுத்தேன்னு மஸ்தான் சொல்லிட்டு இருந்தானே. 1500? சர்க்கரையின் ஆர்வம் கொஞ்சம் குறைந்தது. ஒன்று செய்யலாம் சார் என்றான் பக்கிரிசாமி. ஏதோ டிடெக்டிவ் வேலைக்காக தானே கேட்குறீங்க. சும்மா 4 நாளைக்கு இரவல் கேட்டால் போச்சுதுன்னு பார்ட்டி யாருன்னு மஸ்தான்ட்ட தெரிஞ்சுக்கின்னு வரேன், இருங்க. பக்கிரிசாமி எதிர்ச்சாரியில் இருந்த ஒரு கட்டிடத்தின் பின்புறத்தில் விரைந்தார்.
ஹேண்ட்ஸ்அப் தர்மு சிவராஜ், உங்கள் ஜம்பு இனிமேல் பலிக்காது. துள்ளி திரும்பிய தர்மு தன் மருமானும் கூட 2 முன்பின் தெரியாத ஆட்களும் தன்னை சூழ்ந்து கொண்டு இருப்பதை நிறுத்தேன். அத்தை, நீ பூட்டி வச்ச பொருள் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை கண்டுகொள்ள பர்மா பஜார் வர போய் வந்தேன். எனக்கும் எடு அந்த டேப்பர் காட்டுறேன் என்றான் சர்க்கரை. தர்மு என்று ஒரு போலி கோபத்துடன் உதட்டை பிதிக்கினான். உன்னிடம் போனால் உருப்படியே திரும்பி வராதுன்னு பார்த்தேன். அதெல்லாம் பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க என்று பக்ரிசாவும் அவன் நண்பரான மஸ்தான் சிபாரிசு செய்தார்கள். டேப் ரெக்கார்டரை விலைக்கு வாங்கி கொண்ட பார்ட்டியின் முகவரியை சொன்னதும் சர்க்கரை ஏன் அப்படி சிரித்தான் என்று இங்கே வந்த பிறகுதல்லவா அவர்களுக்கு விளங்கியது. பத்திரம் என்று 100 முறை எச்சரிக்கை செய்து ஒப்படைத்த கருவியை பெற்றுக்கொண்டு கிளம்பினான் சர்க்கரை. மஸ்தானுக்கு விடை கொடுத்து அனுப்பிய பிறகு இருவரும் மயிலாப்பூரை அடைந்தார்கள். அப்போது இருட்டிட்டது. மாட வீதியிலிருந்து ஒரு ஹோட்டல் சாப்பாட்டை முடித்து கொண்டார்கள். குளத்தங்கரை படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டார். ஒரு அடங்கட்டும், ராத்திரிக்கு மேலே தான் நம்ம வேலை ஆரம்பம் என்று சுருக்கமாக சொல்லிட்டு சிந்தனை வயப்பட்டவனானான் சர்க்கரை. தொடரும்.